சேலத்திலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை சங்ககிரி ஆவரங்கபாளையம் அருகே உள்ள PRM தனியார் திருமண மண்டபத்தையொட்டி செல்லும் சர்வீஸ் சாலையின் ஓரத்தில் சிறிய பாலத்தின் கீழ் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் வைகுந்தம் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்தனர். அவர் சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். அப்போது பாலத்திற்கு கீழ் சூட்கேஸில் ஒரு இளம்பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணை வேறு எங்காவது கொலை செய்து இங்கு கொண்டு வந்து வீசி சென்றிருக்கலாம் என்றும், சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணிற்கு சுமார் 20 வயது முதல் 30 வயது வரை இருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவம் சங்ககிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.